அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என ஈரானின் மத தலைவர் ஆயத்துல்லா கோமானி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் காமோனி இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஈரானை தாக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் காமோனி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் செய்த தவறுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலையில் ஈரானில் உள்ள அணு ஆராய்ச்சி மையங்கள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை தடுக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. இந்த தாக்குதலுக்கு பங்கடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு தரப்பிற்கும் இடையே தொடர்ந்து இன்று 6வது நாளாக இந்த மோதல் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில் காமோனி ஒரு பதிலடியை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணியாது என அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் போர் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் போர் தொடங்குகிறது என்று அவர் அறிவித்திருக்கிறார். இனி சியோனிஸ்டுகளுக்கு இரக்கம் காட்ட முடியாது என்றும் அந்த பயங்கரவாத பிராந்தியத்துக்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்றும் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமானி எச்சரித்திருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் மிரட்டல்களை தொடர்ந்து கமானி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இதே மிரட்டலை ஆங்கிலம் பாசில் வெளியிட்ட ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமானி தற்போது அதனை ஹூப்ரு மொழியில் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாளில் அடுத்தடுத்த சில மணி நேரங்களிடையே 3 மொழிகளில் அவர் எச்சரிக்கையை விடுத்திருப்பது தற்போது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. மேலும் பார்சி மொழியில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வாழ இந்திய நபர் கோட்டை வாயிலில் இருப்பது போன்ற சித்தரிப்பு படத்தை இணைத்து போர் தொடங்கியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கோட்டையின் மேலே குண்டுமலை பொழிவது போலவும் காட்சி அதில் இருக்கிறது. வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான கைஃபர் போரை நினைவு கூர்ந்தது போல் இந்த வரைபடம் அமைந்துள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கும் மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும், அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு என்றும், ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும், தாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை, குறைந்தபட்சம் இப்போதைக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எதிர்காலத்தில் இருக்கும் என்ற வகையில் அவர் சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும், எங்கள் பொறுமை தற்போது குறைந்து வருவதாகவும், இந்த விஷயத்தில் உங்கள் கவனிப்பிற்கு நன்றி, ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ச் போர் குற்றங்களை செய்வதற்காகவும் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது ஏவுகணைகளை ஏவியதற்காகவும் ஈரானிய சர்வாதிகாரியை நான் எச்சரிக்கிறேன் என்றும், இஸ்ரேலுக்கு எதிராக இதே பாதையை எடுத்து ஈரானுக்கு அண்டை நாட்டில் இருந்து சர்வாதிகாரிகளுக்கு என்ன நடந்தது என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். இத்தகைய சூழலில் இனி சீனிஸ்டுகளுக்கு இணக்கம் காட்ட முடியாது எனும், அந்த பயங்கரவாத பிராந்தியத்துக்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும், சமரசத்துக்கு வாய்ப்பில்லை என்றும் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமானி எச்சரித்திருக்கிறார். இதனால் ஈரானில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்று ஒரு பதட்டமான சூழல் நிலவி இருக்கிறது.